இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னா கேளு மச்சான், அவனை நான் பாத்துக்கிட்டேன். நீ எக்கு தப்பா ஏதாவது செஞ்சு உள்ள போய் உட்காந்துருக்க போற. என் கையாலேயே உன்னை அரெஸ்ட் பண்ற நிலைமை வந்துட போகுது. வேண்டாம். இல்லை, இது ஏன் குடும்ப விவகாரம். இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிட்ட, நீ சும்மா இரு போதும். அறிவு வேலையே செய்யாத சண்முகம் உனக்கு. எந்த ஒருத்தராலையும் ஒரு கிரிமினலுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அது சட்டம் மட்டும்தான் செய்ய முடியும். யோ, சட்டம் சில நேரத்துல மெதுவா தான் வேலை செய்யும், ஆனா கண்டிப்பா வேலை செய்யும். தயவு செஞ்சு எங்க மேல நம்பிக்கை வை. அந்த கிரிமினலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நம்புயா. நீ அவசரப்பட்டு என்ன வேலை செஞ்சாலும் தண்டனை அவனுக்கு கிடைக்காது, உனக்கு தான் கிடைக்கும். குடும்பத்தை விட உனக்கு பழி வாங்குறதா முக்கியமா? சொல்லு சாமி. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சும்மா விட்டா பேசிட்டே போதிய. நான் இந்த மாதிரி உங்ககிட்ட நின்று பேசிட்டே இருக்கிறதுல அந்த ஐயா எங்கிட்ட தப்பிச்சு போயிட்டா என்னல பண்ணுவீங்க? பாரு பாண்டி, இப்ப உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்றதுக்குலாம் இப்ப நான் இல்ல. நாம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த ஐயாவை தூக்கணும், அதுதான் முக்கியம். இப்படியே பேசிட்டே இருந்தா அவன் எங்கிட்ட தப்பிச்சு போயிடுவான் போல இருக்கு. இப்ப என்ன தாமல செய்ய? பாரு, இது எப்படி பார்த்தாலும் எங்க குடும்ப விஷயம். நான் அந்த ஐயாவை தூக்கிட்டு வராம நான் விட மாட்டோம்ல. இல்ல டிரைவரே, எங்கள போனாவ? டேய், ஒரு நிமிஷம் இருடா. சரி, நீ தனியா போக வேணாம், நாம எல்லாருமே போவோம். என்ன சொல்ற? நானும் கூடவே பைக்ல வரம்ல. முடிஞ்சா உன் வீட்டுக்காரன காரை விட்டு இறங்காம வச்சிரு. நான் உள்ள போய் அந்த கிரிமினல் அள்ளிக்கிட்டு வந்துடுறேன். கார்ல தூக்கி போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுவோம். சண்முகம் ப்ளீஸ், தயவு செஞ்சு உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ கார்ல ஏறிக்கோ. அவசரப்பட்டு கோவப்பட்டு எதுவும் செஞ்சிராத. தயவு செஞ்சு கேளு சண்முகம். கிளம்புமா, இங்கிட்டே நின்னு பேசிட்டே இருப்பியே. இல்ல டிரைவரே அண்ணே, வந்து வண்டி எடு. சரிண்ணே. அண்ணாச்சி வாங்க வாங்க. நீங்களா வரீங்களா?